ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வா இன் தமிழ். நமக்கு எந்த மான்வாவை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜெனித் சாப்டர் 7 தான் மக்களே பார்க்க போகிறோம். லாஸ்ட் சாப்டரில் என்ன பார்த்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து டிராகன் யூனிஃபைட் அசம்பிளிக்கு வந்திருப்பான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவனோட எக்ஸ் ஃபியான்சியும் அங்கே வந்திருப்பா. இப்போ ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறதுலேருந்து என்ன ஆகுது அப்படின்றத கண்டினியூ பண்ணுவோம். அவனோட எக்ஸ் அவன் மீட் பண்ணவனே பார்த்தீங்கன்னா அவன் ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறான் அவனோட ஃப்ளாஷ்பேக்கில். இந்த கல்யாணம் வந்து ஒரு சிம்பிளான விஷயத்துக்காக தான் அவங்க அரேஞ்ச் பண்ணாங்க. அதுவும் எதனாலனா ஈபி பெங் கிளான் வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் 4 கிளான்ல ஒரு கிளான். அவங்க கு கிளான் வந்து இன்னொரு கிரேட்டஸ்ட் 4 கிளான்ல ஒருத்தவங்க. அதனால இந்த ரெண்டு கிளானுக்கும் சிமிலரா இருக்க ஏஜ் டிஃபரெண்ட்ல இருக்க பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ரெண்டு கிளானையும் ஒன்னு சேர்க்கறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் வந்து ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கிறதுனால என்னால எதுவுமே பண்ண முடியாது, நான் எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டவனா தான் இருந்தாகணும். அது மட்டும் இல்லாம பென் கிளானுக்கு கு கிளான் கூட சம்பந்தம் பண்ணிக்கிறதுல அவ்வளவு சந்தோஷம். அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான், அப்ப நான் பண்ண ஒரு பிரச்சனையால தான் அது இன்னமும் பிரச்சனையாச்சு. என்னை பற்றியான ரூமர்ஸும் ரொம்பவே பரவிட்டு இருந்தது பென் கிளான்ல. அதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ட்ரைனிங் எடுக்க மாட்டேன், நான் சும்மா சுற்றி வந்துட்டு இருப்பேன்றது தான் அவங்களுக்கு பரவுச்சு. அது வந்து இன்னமும் பிரச்சனையை தான் உருவாக்குச்சு. பென் கிளானுக்கு வந்து என்னை பற்றி இந்த மாதிரி கேள்விப்பட்ட உடனே அவங்களுக்கு வந்து அது ஃபேவரபுளாக இல்லை. இதனாலேயே எங்களோட ரிலேஷன்ஷிப் உடஞ்சு போச்சு. அப்போதான் நம்ம ஹீரோ நினைக்கிறான், அது மட்டும் இல்லாமல் நான் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவகிட்ட சொன்னேன் அப்படின்னு நினைக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ளாஷ்பேக் கலையுது. உடனே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல அவனோட எக்ஸ் ஃபியான்சி வந்து நம்ம ஹீரோவை பார்த்து ஷாக் ஆகுறா, நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோ வந்து திருப்பி கேட்குறான், அது நான் கேட்க வேண்டிய கேள்வி, நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு கேட்குறான். உடனே நம்ம ஹீரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்கிறான்னா, நான் இங்கே ஒரு வேலை விஷயமா வந்தேன், அது மட்டும் இல்லாமல் கூக்லான் ஒன்றும் ஷாங்கி மொத்தத்தையும் வளைச்சு போடல, அதுவும் இல்லாமல் நான் உங்ககிட்ட கேட்டு தான் எந்த விஷயம் பண்ணணும்னு எனக்கு அவசியமும் இல்லை. உடனே நம்ம ஹீரோ வந்து அவளை கலாய்க்கிற விதமா, ஆமா அப்படி சொன்னா இப்போ என்ன அப்படின்னு கேட்குறான். உடனே நம்ம ஹீரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கத்துறா, நீ எதுக்கு இப்போ என்கிட்ட வந்து இவ்வளோ மொட்டத்தனமா பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு. நீ என்ன மறந்துட்டியா, நான் இன்னமும் உன்னோட ஒரு வருஷம் பெரிய பொண்ணு தான் அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம ஹீரோ பார்த்து கத்துறா. உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றான், ஓ சாரி நான் அது மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஹீரோ வந்து ஓகே இப்போ எல்லாமே நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீ அந்த டப்ளிங்ஸ்லாம் வாங்கிட்டுனா உடனே வரியா அப்படின்னு கேட்குறான் சியோல பார்த்து. சியோலும் சேர்த்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ ஒன்று அவனோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து ஒன்று சொல்கிறான், எது எப்படியோ நீங்கள் நீங்கள் இருக்கும்போது நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு வேலை இருக்குது நாங்கள் இப்போ கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். உடனே எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து ஒரே ஷாக்கு. உடனே திரும்பி பார்க்குறா ஹீரோவை பார்த்து, நினைக்கிறான் இவன் இப்படிலாம் பேச மாட்டானே, அதுவும் இல்லாமல் இவ்வளோ அமைதியாலாம் போக மாட்டானே அப்படின்ட்டு. அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நினைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என் அண்ணன் கூட டீல் பண்ணுறதே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த சர்வன்ட் பொண்ணு யாரு, இவ்வளோ க்யூட்டாக இருக்கா, நான் அதுக்கு முன்னாடி கூக்லாண்ட் போனப்போ அவளை நான் பார்த்தது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவன் மாறிட்டான். அப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவளோட ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான் நம்ம ஹீரோ கூட மீட் பண்ண டைம். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னு பார்த்தா, நீலாம் யாரு, நீ வெறும் ஒரு கேவலம் வெறும் ஒரு சர்வன்ட்டுக்கு பிறந்த பொண்ணு தானே. அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸுக்கு கோவம் வந்து அடிங்கொய்யால அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாட்டை பிடிச்சி இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறா. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் பயத்திலே இப்போ நான் என்ன தப்பாவா சொல்லிட்டேன் அப்படின்னு கேட்கவும், நம்ம ஹீரோ போட்டு அந்த அடி அடிச்சிருக்கா இவ. அப்பதான் அவன் நம்ம ஹீரோ பார்த்து சொல்றான், நான் எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டேன் இந்த அரேஞ்ச் மேரேஜுக்காக. அது மட்டும் இல்லாம உன்னை பத்தி ரூமர்ஸ்லாம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமும், அதுவும் எதுக்காக, எல்லாம் என்னோட பெண் கிளானுக்காக மட்டும்தான். உடனே அவங்களோட சர்வன்ட் வந்து, மிஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க, கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்றா. அந்த சர்வன்ட் வந்து அப்படி தடுத்துட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா இவ வந்து அவளோட கையை தட்டி விட்டுட்டு, நீ செத்தடா அப்படின்ட்டு அவன் மூஞ்சிலே மிதிக்க போனான். ஜஸ்ட் மிஸ், ஹீரோட முகத்து பக்கத்துல தான் மிதிச்சா. ஒரு சேர் எடுத்து போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாங்க. இதோட அந்த ஃபிளாஷ் முடிஞ்சு. அப்பதான் அவன் நினைக்கிறா இன்னும் எதுவுமே மாறல. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கேட்கிறான், இது என்ன அவ்வளவு ஹெவியா இருக்கா அப்படின்னு கேட்கும். இல்ல ஃபைன் தான் அப்படின்னு சியோல் சொல்றா. இல்ல உன்னை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல, இங்க கூட நான் ஹெல்ப் பண்றேன்னு அப்படின்னு பாதி பாக்ஸ் வாங்கிக்கிறான். உடனே நம்ம பாடி கார்டும், யங் மாஸ்டர் நானும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுவோம், நீ ஒன்னும் ஹெல்ப்லாம் பண்ண தேவையில்ல, காட் பண்ற வேலையை மட்டும் ஒழுங்கா பாரு அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஷாக் ஆயிட்டு அப்படின்னு நினைக்கிறா, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையா, அவன் இந்த அளவுக்கு நல்லவனாவா நடந்துக்கிறான், எனக்கு தெரிஞ்சு அவன் இன்னைக்கு ஏதோ நல்ல மூட்ல இருக்கான், அதனால தான் இப்படிலாம் நடந்துக்கிறான், ஒருவேளை இந்த பைத்தியக்காரன் மெச்சூர் ஆயிட்டானோ என்னமோ அப்படிங்க இவன் நினைச்சிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு சவுண்ட் ஹெவியா, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு ஒருத்தன் எவனோ கத்துறான். நம்ம ஹீரோ அந்த வாய்ஸை கேட்டுட்டு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுறான். உடனே பாடி கார்டு கேட்கறான், யங் மாஸ்டர் நீங்க ஓகே தானே அப்படின்னு கேட்கும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சியோல் வந்து, யங் மாஸ்டர் அந்த டப்ளிங்ஸ்லாம் நல்லா தானே இருக்கு அப்படின்னு கேட்கறா. உடனே இல்ல எல்லாமே நல்லா தான் இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு காட் சொல்றாரு, இப்போ நீங்கள் கத்துறதுனால மட்டும் ஒன்றும் மாறிட போகிறதில்ல, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கன்னு அவர் சொல்லவும், அவன் உடனே டேபிள் அடிச்சு எனக்கு டைம் இல்லை சீக்கிரம் பண்ணு அப்படின்னு கத்துறான். உடனே அவன் வந்து என்ன சொல்றானா, இப்போ அவங்க வந்து என்ன பிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கெல்லாம் நீ ரெஸ்பான்சிபிளா இருப்பியா அப்படின்னு அவன் கேட்கறான். உடனே அந்த ரிஜிஸ்டர் பண்ற பக்கத்தில் பார்த்தா 2 பாடி கார்ட்ஸ் இருக்கு. உடனே அந்த பாடி கார்ட்ஸ் கேட்கறாங்க, இப்போ நீ என்ன சொன்ன, வந்து பிடிச்சிடுவாங்க நான் சொன்னேன், நீ என்ன தப்பு பண்ணவனா அப்படின்னு கேட்கறானுங்க. ஒரு செகண்ட் எல்லாருமே அமைதியா இருந்துட்டாங்க. என்ன எப்படியாச்சும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண விடுங்க அப்படின்னு அவன் வந்து அந்த கார்ட்ஸ் கிட்ட கேட்கறான். அந்த கார்ட்ஸ் அதுக்கெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோட பாடி கார்டான வியோன் வந்து என்ன கேட்கறானா, நம்ம எதனா ஹெல்ப் பண்ணுவோமா அப்படின்னு கேட்கறான். அப்போ ஹீரோ என்ன சொல்றானா, இந்த டிராகன் யூனிஃபை அசம்பிளில யார் வேணாலும் கலந்துக்கலாம், ஆனால் அதுக்கு அவங்க வந்து அவங்க ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறான். உடனே பாடி கார்டு என்ன சொல்கிறான்னா, நான் அதுக்காக கேட்கல,
இங்க அவன் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான்ல, அதுக்காக தான் நான் கேட்டேன், நம்ம ஹெல்ப் பண்ணுவோமான்ட்டு. இந்த மாதிரி சண்டை போடுறதுலாம் டிராகன் யூனிஃபர் அசம்பிள் வந்து ஒரு சாதாரண விஷயம். அது இல்லாம அங்க இருக்க கு கிளானோட மார்ஷல் ஆர்டிஸ்ட் வந்து அவனை பார்த்துப்பாங்க. அப்படி நம்ம ஹீரோ வந்து அவன் பாடி கார்டு கிட்ட சொல்லிடுறான். உடனே ஒரு பாடி கார்டு வந்து அவனோட ஷோல்டர்ல கை வச்சு இதை இங்கேயோட நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்ன டைமோ என்னமோ அவன் வந்து அவரோட கையை பிடிச்சி தூக்கி போட்டு அந்த அடி அடிச்சிட்டாங்க. உடனே அந்த ரிஜிஸ்டர் பண்ற ஒரு கத்துறாரு, நீ என்ன பண்றேன்னு தெரியுதா இல்லையா அப்படின்னு. அவன் என்ன சொல்றானா, என்னோட ஸ்கில்ல நான் இங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். உடனே அந்த சோல்ஜர் அடிச்சு போட்டது இல்லாம இப்ப நான் கலந்துக்கலாமான்னு கேட்கிறான். உடனே அந்த ரிஜிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, நீ இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் உன்னை கலந்துக்கவே நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே வந்து நான் தான் என்னோட ஸ்கில்ல ப்ரூவ் பண்ணிட்டேன்னு கேட்கறான். உடனே நம்ம வியோன் வந்து கேட்கறான், யங் மாஸ்டர் இப்போ நம்ம ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்ட்டு. உடனே அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சியோல் சொல்றா, அந்த மனுஷன் புழு மாரி அடிச்சுட்டான், சூப்பர் அப்படின்றா. இதையெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோ வந்து வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே வந்து பாடி கார்டு என்ன கேட்கறான்னா, யங் மாஸ்டர் அந்த மனுஷன் அப்படியேவா விட்டு போறது அப்படின்னு கேட்கறான். நான் வந்து எந்த பிரச்சனையும் மூக்கு நுழைக்க நான் விரும்பல, நம்ம உள்ள போலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா பாடி கார்டு வந்து இல்ல மாஸ்டர் ஆனா அப்படின்னு கேட்கவும் ஹீரோ வந்து என்ன சொல்றானா, அவங்க பிரச்சனையை அவங்களே பார்த்துப்பாங்க, வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிடுறான். அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ரிஜிஸ்டர் கத்திட்டு இருக்காரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் எங்களால நடந்துக்க முடியாது, எங்களுக்குன்னு தனியா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு, உன்னோட ஐடென்டிட்டி நீ ப்ரூவ் பண்ற வரைக்கும் எங்களால உன்னை அலோ பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொல்லுவோம். ஆப்போசிட்ல என்ன சொல்றானா, என்னோட ஸ்கில் வந்து எவிடன்ஸா எடுத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கறான். அப்படி அவன் கேட்டதுக்கு அந்த ரிஜிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, உன்னோட ஸ்கில்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் உன்னை அலோ பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்றோம், ஐடென்டிட்டி இல்லாம. உடனே ஆப்போசிட்ல இருந்து அவன் கத்துறான், அதுவும் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ என்ன அசிங்கப்படுத்துற, நான் வந்து பெண் கிளானை சேர்ந்த வருங்கால தலைவனாக போறவன், என்னையா அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு அவன் கத்துறான். இதை கேட்ட ஹீரோக்கும் அவனோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷாக்கு. உடனே திரும்பி பாக்குறாங்க அவனை. அப்பதான் நம்ம ஹீரோ நினைக்கிறான், இப்போ அவன் என்ன சொன்னா அப்படின்னு நினைக்கும் போது இந்த சாப்டர் இதோட முடிக்கிறாங்க மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நாளைக்கு வரும்.